அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எப்படி பக்கோடா செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். பக்கோடா செய்கிறதுக்கு நம்மளுக்கு கடலை மாவு 500 கிராம் தேவைப்படும். அப்புறமா நம்மளுக்கு கொத்தமல்லி இலையும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் தேவைப்படும். இப்போ நம்ம 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமா நம்மளுக்கு 10 பூண்டு போல் எடுத்துக்கிட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஈஸ்ட்டு ஒரு 0.6 ml அளவு எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல நம்ம ஈஸ்ட்டை ஒரு கப் தண்ணியில் கலந்துருவோம். இப்போ நம்ம பெருங்காயம் பவுடர் எடுத்துக்கிட்டு கடலை மாவில் கொஞ்சம் போடுறோம். அதோடு சேர்த்து நம்ம பூண்டு பேஸ்ட்டையும் அதுக்குள்ளார போட்டுருவோம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடுவோம். தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம கொத்தமல்லி இலையும் பச்சை மிளகாயும் உள்ளுக்கு போடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஈஸ்ட் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணோம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு பேனை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டோம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி அந்த பேனில் நம்ம ஹீட் பண்ண வைக்கணும். எண்ணெய் ஹீட் ஆகின பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலந்து வச்சுருந்த பேஸ்ட்டை எடுத்து போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட பக்கோடா வந்து நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ எங்கள் பாட்டி வந்து கையில் தான் எடுத்து போடுறாங்க அந்த பேஸ்ட்டை. நீங்கள் எப்படி ஷேப்பில் போடணுன்னாலும் போடலாம். பொரிஞ்சிக்கிட்டு இருக்கிற பக்கோடா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிய விடணும்.
எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகினதோட நீங்கள் எடுத்துடலாம். ஒரு தட்டில் டிஷ்யூ வச்சு நீங்கள் அந்த எண்ணெய் வடிய விடலாம். இப்போ நம்ம பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஒரு சில்லி சாஸ் அப்புறம் மயோனைஸோடு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்க்கணும். மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கீழே காமெண்ட் செக்ஷனில் எழுதிடுங்க. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டிடுங்க. கூட லைக் அண்ட் ஷேர். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.